கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரணும் அப்படின்னா ஆண்டவர் பேரில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் ஜீவகாலம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நடத்த வேண்டும். இங்கே தாவீது எவ்வளோ ஒரு அருமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்க மட்டும் ஆண்டோடைய கிருபை, அவருடைய நன்மை என்னை தொடர்ந்து வரும், என் வாழ்நாளெல்லாம் அவர் எனக்கு கிருபையாக இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த இடத்துல அவர் பேசுகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை மரண நாள் வரைக்கும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை கைவிடாதபடி என்னோடு கூட நீங்கள் இருங்க, என்னோடு கூட வாங்க, நன்மையும் கிருபை என்னை தொடரும்படி செய்யுங்கப்பா, ஒரு நாள் எனக்கு குறைபடாதபடி எனக்கு உண்டான அன்றன்றுக்குண்டான தேவையை கர்த்தர் சந்தித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னமும் நடத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.